பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல வளைகுடா போரை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த போர் ஆரம்பித்த பிறகு ட்ரம்ப் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக, இன்ஃபேக்ட் உலக மக்களுக்காக ஒரு 20 நிமிஷம் தொலைக்காட்சி உரையை நடத்தியிருக்கிறாரு. இந்த ஒரு மிக முக்கியமான தருணம் அப்படின்றது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு உலகம் எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு. இது இந்திய நேரம் நள்ளிரவு படி இந்த ட்ரம்ப்போடைய உரை இருந்ததுனால இதோடைய நேரடி ரிஃப்ளெக்ஷன் நான் காலையில் முதல்ல பார்த்தது நம்மளுடைய பங்கு சந்தை தான். மிகப்பெரிய சரிவை இந்திய பங்கு சந்தையில் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பங்கு சந்தைகளும் சரிஞ்சிருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவான நியூஸ் இதில் இல்லை அப்படின்றதுக்கு தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். பட் நம்ம ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்கலாம் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினத்தன்னைக்கு அவருடைய ஓவல் அலுவலகத்தில் இந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரியை பற்றி ஒரு ப்ரீஃபிங் கொடுத்துருக்கிறாரு. 32 நாள் ஆச்சு இந்த யுத்தம் தொடங்கி. அமெரிக்காவுடைய சென்காம் இதில் ரொம்ப ஆக்டிவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி அவர் பேசுகிறாரு. இவங்களுடைய கூற்றுப்படி 12,000 டார்கெட்ஸ் ஈரானில் தாக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி 155 ஈரானுடைய போர்க்கப்பல்கள் மற்றும் ஆயில் டேங்கர்ஸை ஒன்று கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க, இல்லாட்டி கணிசமான அளவுக்கு அதை டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் வார்ஃபேர் as an enemy suffered such clear and devastating large scale losses in a matter of weeks. உலக வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு ஒரு பேரழிவை ஒரு 4 வாரத்துக்குள்ள எந்த எதிரியும் சந்திச்சதே கிடையாது. ஸோ போரில் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றோம், அமெரிக்காவுடைய இராணுவ வலிமை அப்படின்றது நிகரற்றது அப்படின்றது அவங்க டொமஸ்டிக் ஆடியன்ஸுக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிமிஸ் 2, அதாவது மனிதர்கள் நிலவில் கால் வைக்கக்கூடிய 2வது மிஷனுக்கு வாழ்த்தும் தெரிவிக்கிறார் நாசாக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரில் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ அப்ஜெக்டிவ்ஸை, மிலிட்ரி அப்ஜெக்டிவ்ஸை தெளிவாக அச்சீவ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்த போர் தொடரும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கும் மத்திய கிழக்குக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய கடற்படை அப்படின்றது கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டிருக்கு. அது டோட்டலாகவே டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது. டுனைட் ஈரான்ஸ் நேவி இஸ் கான் அப்படின்னு சொல்லி 155 போர்க்கப்பல்கள் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரான் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்றது, விமானப்படைன்றது டோட்டலாக ரூயின்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடற்படை முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கு, விமானப்படை அப்படின்றது கிட்டத்தட்ட இல்லாமல் போயிருக்கு அப்படின்றது. 3வது ஐஆர்ஜிசியோடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், இது கம்ப்ளீட்டாக டெசிமேட் ஆகிருக்கு அப்படின்றத ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக மிசைல் அண்ட் ட்ரோன்ஸ், ஈரானுடைய அதாவது ஈரானுடைய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் மற்றும் அவங்களுடைய யூஏவி ஷாயிட் ரக ட்ரோன்ஸ், இதை ட்ரமாட்டிக்கலி கர்டைல்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். வெப்பன் ஃபேக்ட்ரி, ராக்கெட் லான்ச்சர். அப்போது கடற்படை டோட்டலாக இல்லை இப்போ ஈரான் கிட்ட, விமானப்படை கிட்டத்தட்ட இல்லாமல் போயிருக்கு. ஐஆர்ஜிசியோடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்றது ஒன்று அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க, இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா கடுமையாக காயமடைஞ்சிருக்காங்க. ஆனால் மிசைல் அண்ட் ட்ரோன்னு வரும்போது ட்ரமாட்டிக்கலி கர்டைல்டு, ஒரு பெரிய அளவுக்கு அதை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த 4 வெற்றிக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம கிளியர் கட்டாக பார்க்குறோம். ரேடார்ஸ் பற்றி பேசும்போது 100% ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ரேடாரை நாங்கள் தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்றதும், அதே மாதிரி ஏர் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட இப்போ ஏர் டிஃபென்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்றதும். இதில் ஒரு இன்டைரக்டாக ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா சைனா இருக்குது. ஏன்னா சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தான் 2025 ஜூலையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பிறகு ஈரான் கணிசமான அளவுக்கு வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரானோட தலைமை, இந்த ரெஜிமோடைய அந்த தலைமை அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் தெம் அப்படின்ற வார்த்தை, மோஸ்ட் ஆஃப் தெம்ன்றது நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வருது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நேவி கம்ப்ளீட்டாக போயிருச்சு, ரேடார் கம்ப்ளீட்டாக போயிருச்சு, ஏர் டிஃபென்ஸ் கம்ப்ளீட்டாக போயிருச்சு, விமானப்படை கிட்டத்தட்ட இல்லவே இல்லை, அரசியல் தலைமையில் நிறையா பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு
ட்ரோன் மற்றும் மிசைல் கணிசமான அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த வெற்றியோடைய பிரகடனம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கிளியராக இந்த இடத்துல தன்னுடைய 7 வருட 5 வருட 6 வருட ஆட்சி அப்படின்னு அவர் பேசும் பொழுது 2015 அவருடைய அரசியல் தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நெவர் அலோ ஈரான் டு ஹேவ் அ நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றதா. உள்ள இருக்கக்கூடிய அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த இஸ்லாமிய நாடுகிட்டையும் ஒரு அணு ஆயுதம் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜஸ்டிஃபிகேஷன் அவர் என்ன சொல்றாரு, ஏன் இதுக்காகலாம் பண்ணோம், இப்போ இந்த போரில் என்ன அமெரிக்கா வெற்றி பெற்றிருக்குன்றத ட்ரம்ப் சொன்னதை பார்த்தோம். ஏன் பண்ணோம் அப்படின்றது 2015 தேர்தல் பிரச்சாரத்திலே நான் சொன்னேன், ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. ஒபாமா போட்டு கையெழுத்து போட்டு அதன் பிறகு கோடிக்கணக்கான $1 பில்லியன் நிதியுதவி அளித்ததை அதை இவங்க நமக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு 47 வருஷமா, அதாவது ஷாவோடைய ரெஜிம் வீழ்ந்தது அப்படின்றது அன்னைக்கு கமேனி அவர்கள் ஷாட் வந்து பவரை போடுங்களா, அமெரிக்காட்டம் தான் பவரை போடுங்க. ஸோ 47 வருடம் பகை. அதன் பிறகு 83 பெய்ரூட்டில் நடந்த மெரெயின் பேரக் பாம்பிங், கிட்டத்தட்ட 241 அமெரிக்க வீரர்கள் அதில் கொல்லப்பட்டாங்க. அமெரிக்காவுடைய போர்க்கப்பலான கோல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அதன் பிறகு ட்ரம்போடைய கணக்குப்படி அரசுக்கு எதிராக போராடிய 45,000 போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னும். அதே மாதிரி ஜக்போவான்னு சொல்லக்கூடிய ஜாயின்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன், ஒபாமா அன்று அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் கூட கையெழுத்து போட்டு 1.7 பில்லியன் அளவுக்கான நிதியுதவியும் கொடுத்தாங்க. அது வந்து ஒரு டிசாஸ்டர் அப்படின்றதும். அதே மாதிரி கொசைம் சுலைமானி ட்ரம்ப் தான் தூக்குனார், அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஈவில் ஜீனியஸ், பிரில்லியன்ட் பர்சன், ஹாரிபிள் ஹியூமன் பீயிங். ஒரு கொடூரமான ஜீனியஸ், ரொம்ப பிரில்லியண்டான ஆள், பட் ஒரு மோசமான மனிதன் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காப்புல. ஸோ இந்த ரிட்டாரிக் அப்புறம் இந்த முறை ட்ரம்ப்போட ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கிளியர் கட்டாக வெளியில் வரதை பார்க்குறோம் அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமரை பற்றி பேசினாரு. இன் ஜூன் ஐ ஆர்டர்ட் அ ஸ்ட்ரைக் ஆன் ஈரான்ஸ் கீ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இன் ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர். B2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர்ஸ் பெர்ஃபார்ம் மேக்னிஃபிசன்ட்லி. அப்புறம் நியூக்ளியர் சைட்ஸ் வந்து டோட்டலாக ஆப்ரேட்டட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க அமெரிக்காவுடைய போர் வலிமையை கொஞ்சம் பறைசாற்றி ஹைப் பண்ணி பேசுகிறாரு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமரை பற்றி பேசினது அப்படின்றது ஒரு கிளியர் கட்டாக டீகேபிட்டேஷன் மற்றும் எபிக், இது 2 வகையாக நம்ம பண்ணியிருக்கிறோம். முதல்ல போய் அவங்க கையை வச்சோம், அதுக்கப்புறம் திருந்துவாங்கன்னு பார்த்தோம், கேட்கல, அதனால தான் இந்த போருக்குள்ளே போகணும் அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் பேஸ்ட் எச்சரிக்கை நடுநடுவில் பார்த்தோம். நீ இதை செஞ்சனா நான் இதை பண்ணுவேன், நீ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணனா உன்னோட எனர்ஜியை கையை வைப்பேன், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை நீ கப்பல்களை தாக்கணும்னா கார் தீவுகளை நான் கைப்பற்றுவேன். இந்த மாதிரியான ஒரு கிளியர் கட்டான இதை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த மார்க்கெட் ஏன் கிராஷ் ஆச்சு, இப்போ ட்ரம்ப் என்ன பேசினாரு, உலக வர்த்தக சந்தை எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது, கோல்டோட ப்ரைஸ் சில்வரோட ப்ரைஸ் மீண்டும் ரைஸ் ஆகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுடைய இந்த கச்சா எண்ணெய் விலை அப்படின்றதும் அதிகமாகுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வில் ஹிட் தம் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஓவர் த நெக்ஸ்ட் 2 to 3 weeks. இதுவரை பார்க்காத அளவுக்கு அடுத்த 2 to 3 வாரத்தில் ஈரானை கடுமையாக தாக்குவோம். அதே மாதிரி இஃப் தெர் இஸ் நோ டீல் வி ஆர் கோயிங் டு ஹிட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தேர் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டிங் பிளான்ஸ் வெரி ஹார்ட் அண்ட் ப்ராபப்ளி சைமல்டேனியஸ்லி. ஸோ ஈரான் இந்த இடத்துல ஒரு டீலுக்கு வரல, அதாவது டீல் அப்படின்றது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்னு வச்சுக்க, இந்த இடத்துல ஒத்து வரல அப்படின்னா ஈரானோடைய மின்சாரம் தயாரிக்கக்கூடிய எல்லா பவர் பிளான்ஸையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக அடிச்சு நொறுக்கும், ஒரே நேரத்தில் தாக்குவோம் அப்படின்ற போது ஈரான் கம்ப்ளீட்டாக இருளில் மூழ்கக்கூடிய ஆபத்து இருக்கு. அப்போ ஏற்கனவே சர்வைவல் மோட்ல இருக்கக்கூடிய ஈரான் தன்னுடைய மிக அருகில் இருக்கக்கூடிய யுஏஇ முதல்ல டார்கெட் பண்ணுவாங்க, பிறகு பஹ்ரைன், பிறகு குவைத், பிறகு சவுதி அரேபியா. இந்த 4 நாடுகள் பிளஸ் இஸ்ரேல், தள்ளி இருக்கக்கூடிய இஸ்ரேல், இது மேல தாக்கம் வரும் பொழுது மார்க்கெட் பாசிட்டிவா ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ உலகம் முழுக்க இப்ப பேசப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இந்த யுத்தம் வந்து இன்னும் 2 to 3 வாரம் போகும் ட்ரம்ப் உறுதி செய்திருக்காரு. ரொம்ப கடுமையா இருக்கும் இதோடைய தன்மை அப்படின்றதையும் கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் டார்கெட் அப்படின்றது அவங்களுடைய எண்ணெய் கிணறுகள் தான், எப்போ வேணாலும் போய் தாக்க முடியும், அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஈரான் டீலுக்கு வராட்டி
அவங்கள ஸ்டோனேஜ் கற்காலத்துக்கு கொண்டு போயிடுவோம், அந்த இடத்துல தான் அங்கே இருந்தால் வந்தாங்க, அதாவது அவங்களோட சித்தாந்தங்கள் கற்காலமாக இருக்குன்றத சாடி இவங்க வந்து கற்காலத்துக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த அனாலிசிஸ் என்ன அப்படின்னா 2 to 3 வாரம் இந்த போர் தொடர போகுது. மார்க்கெட்ஸ் எல்லாமே ஷேட்டர் ஆகுது. கொஞ்சம் நஞ்சம் இருந்த அந்த நம்பிக்கை அப்படின்றது மீண்டும் கொலாப்ஸ் ஆகுது. ரெண்டாவது, ஈரானுடைய பவர் கிரிட் மட்டும் இல்லாமல் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய பிளான்ஸையும் நான் ஒரே நேரத்தில் போய் கை வைப்போம் அப்படின்றது இந்த போரை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எஸ்கலேட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகுது. மூணாவது, கற்காலத்துக்கு ஈரானை கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஈரானுமே மீண்டும் இவங்களை தாக்கக்கூடிய, அதாவது இவங்களன்றதை விட இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை விட ஈரான் அதிகமாக தாக்குனது யுஏஇ தான், ஐக்கிய அரபு எமிரகத்தை தான். ஸோ இந்த இடத்துல மீண்டும் போர் பதட்டம் அதிகமாகும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிம் சேஞ்ச் வாஸ் நாட் அவர் கோல். இவர் முதல்ல என்ன சொன்னாரோ அதை அப்படியே மாற்றி பேசுகிறாரு. Regime change was not our goal. We never said regime change, but regime change has occurred because of all their original leaders' deaths. They are all dead. ஆட்சி மாற்றம் நாங்கள் சொல்லலை, அதை ஆட்சி மாற்றத்துக்காக தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லலை. ஆனால் எல்லாரையும் நம்ம கொண்டுட்டதுனால ஏற்கனவே இருந்தவங்க கையில் இருந்த பவர் வந்து இப்போ வேற இடத்துக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிம் சேஞ்ச் நடந்துருச்சு அப்படின்னு அவர் குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, முதல்ல யார் இருந்தா ஹயத்துல்லா சார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய மகன் முஸ்தாபா மற்றும் இவங்களுடைய ஐஆர்ஜிசி தலைவர்கள் இவங்க எல்லாமே இருந்தாங்க. அந்த டாப் ஒரு 37 பேர் இப்போ வைப் அவுட் ஆகிட்டாங்க. இதை தான் இவர் வந்து ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்லி அவங்க மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய தலைமை ஐஆர்ஜிசியாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய அதிபர் பெஷ்கியான் இவங்களா இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இந்த அளவுக்கு ரேடிகலைஸ்டான ஆட்கள் கிடையாது, மூடர்கள் கிடையாது, ஓரளவுக்கு மாடரேட்டான ஆள்கள் அப்படின்னு சொல்லி. இதே சமயம் புது அதிபர், ஈரானுடைய புது அதிபர் இப்போ வந்து போர் நிறுத்தத்துக்காக நம்ம கிட்ட கெஞ்சுறாரு, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இந்த பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான சைனு. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ரெஜிம் அப்படின்றது ஓரளவுக்கு ரீசனபிளாக ரேடிகலைஸ் ஆகாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய அந்த ஜஸ்டிஃபிகேஷன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேடிகலைஸ்டான மத ரீதியாக மிடிவியல் பீரியட், அந்த ஒரு 1000 வருடத்துக்கு முன்னாடி இந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்து இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய பயங்கரவாதத்தை முன்னெடுக்கக்கூடிய நாடுகள் கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல தான் முதல்ல அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. பட் இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வெறிநாயாக இருக்கிறதுனால அதை வெளியில கட்டி வச்சு பிஸ்கட் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜோக்கும் அடிக்கிறாரு, ஈரான் டீல் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அது கிரெடிட்டை நான் எடுத்துக்குவேன், ஒருவேளை வரல அப்படின்னா நான் ஜேடி வேன்ஸை ப்ளேம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டர் டோனும், அவர் வந்து கூலாக இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு ஒரு லைட்டர் டோன்லையும் பேசுகிறாரு. இப்போது இந்த இடத்துல ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரானுடைய பாராளுமன்றத்தில் அங்கே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் கடக்கக்கூடிய எல்லா கப்பல்களுக்கும் நாங்கள் வந்து டோல் ஃபீஸ் விதிப்போம் அப்படின்றது அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் ஆயில் டேங்கர்ஸ், நட்பு நாடுகள், அதாவது அவங்களோட அண்டை நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய கமர்ஷியல் ஆயில் டேங்கர்ஸை தாக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் பேசும்போது ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகள், இந்தியா உட்பட கோ டு த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அண்ட் டேக் இட், அந்த இதில் போய் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் போய் எடுத்துக்கங்க, அதை வந்து பாதுகாத்துங்க, நீங்களே யூஸ் பண்ணிக்கங்க, எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ஹார்மோஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஏன் ரியாக்ட் ஆச்சுன்னா இந்த போர் கண்டினியூ ஆகுன்றதுல மட்டும் ரியாக்ட் ஆகல, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் தான் இருக்கிறதுலே மிக மிக முக்கியமான ட்ரம்ப் கார்டு. ஈரான் இதை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸுக்கு ட்ரம்ப் பேசினது 19-20 நிமிஷத்துல எந்த தீர்வுமே சொல்லலை. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வில் ஓப்பன் அப் நேச்சுரலி, அதுவா இயற்கையா திறந்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பட்டும் படாம பேசுறது எல்லாத்தையுமே கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை நாடுகளோ வந்து ஏத்துக்காது, வர்த்தகம் அப்படின்றது ஏத்துக்காது. இப்போ அமெரிக்கா வந்து சவுதியை விட அதிகமாக ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சவுதி ரஷ்யாவை விட அதிகமாக ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று நீ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்குள்ளே போய் வாங்கிக்கோ, அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, என்னமோ பண்ணிக்கோ, இல்லைன்னா வந்து எங்கிட்ட வாங்கிக்கோ. இதுதான் இப்போ வந்து ட்ரம்ப் சொல்கிறது. இப்போது ட்ரம்ப்போடைய இந்த இதுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உலகப்போர் 1 அப்படின்றது அமெரிக்கா இன்வால்வ் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 18 மாதம் போச்சு.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உலகப்போர் 2 அப்படின்றது கிட்டத்தட்ட 48 மாதம் போச்சது, 4 வருடம் கிட்டத்தட்ட. கொரியாவில் எடுத்தீங்கன்னா 3 வருடம், வியட்நாமில் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 வருடம், ஈராக் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வருடம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஃபியூரி அப்படின்றது 32 நாள் அப்படின்றது போயிருக்கு. ஸோ இப்போ அடுத்த 2 வாரத்துக்கு இது முடிவுக்கு வராது அப்படின்னு அவர் சொன்னாலும் பேச்சுவார்த்தை பேக் எண்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் செட்டில் ஆச்சு அப்படின்னா இந்த போர் வெகு விரைவில் முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்னுடைய இனிஷியல் எஸ்டிமேட் அப்படின்றது ஏப்ரல் மாதம் முழுவதும் இந்த போர் தொடரும் அப்படின்றத நான் கணிச்சிருந்தேன். நான் தவறாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பட் இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி அடுத்த 15 நாட்கள் இந்த யுத்தம் அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதோடைய வீரியம் கம்மியாகலாம், முதல்ல விட கண்டிப்பாக கம்மி ஆயிருக்கு. பட் இந்த யுத்தம் தொடரும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்னொன்று சொல்கிறாரு, இஸ்ரேல், சவுதி, கத்தார், யுஏவி, குவைத், பஹ்ரைன் போன்ற இவங்களுடைய நட்பு நாடுகளுக்கு இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் வந்து அவங்கள எப்பயுமே காயம்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அமெரிக்காவுடைய 13 வீரர்கள் இது வரைக்கும் இறந்திருக்கிறாங்கன்றதை அமெரிக்க அரசாங்கம் வந்து அங்கீகரிக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நன்றி கடன் இருக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வெனிசுலாவை ஜஸ்ட் சில நிமிஷத்துலேயே நம்ம தூக்கிட்டோம். ரொம்ப குயிக்காக இருந்துச்சு, பயங்கர வயலண்டாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு உலகம் முழுக்க இது வந்து ஒரு பெருமையை சேர்த்து தந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதோடைய இதில் இன்னொரு உள்குத்தம் இருக்குது. நாட்டோடைய முடிவுரைவையே ட்ரம்ப் எழுதுவார்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். கிளியர் கட்டாக தான் நடந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டோ அப்படின்றது ஒரு பேப்பர் டைகர், இவங்க எந்த இடத்துக்கும் வரலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோன் பற்றி பேசும்போது பிரெஞ்சு அதிபர் அவங்க ஒய்ஃப் வச்சு சாத்துறாங்க அவங்கள, அவர் அந்த அதிர்ச்சியிலேருந்து ஒன்றும் வெளியில் வரலன்ட்டு. ஏன்னா பிரெஞ்சு அதிபருடைய மனைவி அவர் ஒரு விமானத்திலேருந்து இறங்கி வரும்போது கேமராக்கள் ஜூம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அடித்ததா, அவர் கையை ஓங்கினதா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அதை மென்ஷன் பண்ணி நக்கல் நையாண்டி பண்ணியிருக்காரு. வழக்கம் போல் ஐரோப்பாவை தன்னுடைய கால் தூசிக்கு சமானம் இல்லாமல் தான் அவர் வந்து கலாச்சிட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைனை பற்றி பேசும் பொழுது we didn't have to go into Ukraine. உக்ரைனில் நம்ம போயிருக்கவே தேவையில்ல. ஒரு முட்டாள் பிரதமர் அதிபரால், அதாவது பைடனை சொல்கிறாரு, $350 பில்லியன் கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இப்போ எல்லா நாடுகளுக்கும் அம்யூனிஷன் தயாரிச்சுட்டு இருக்கோம், நமக்கே இப்போ அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல அம்யூனிஷன் ஷார்ட்டேஜ் இருக்கிறதையும் ஒரு முறை இவர் ஓப்பனாக ஒத்துக்கிறாருன்னா அமெரிக்க ராணுவத்தோட மிஞ்சின ராணுவம் எதுவுமே இல்லை அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஆள். ஸோ இதை ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்போடைய இதில் கொஞ்சம் ரேசிசமும் வருது. சொமாலியாவிலேருந்து மின்னசோட்டா போய் ஒரு 19 பில்லியன் அளவுக்கு இது பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஐக்கியூ லோவாக இருக்கும், தேர் லோ ஐக்கியூ பீப்புள், தேர் பேட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு இதுவும் ஒரு பஞ்சம் வச்சுருக்காப்புல, யாரெல்லாம் என்கிட்ட நல்லா இருக்கீங்களோ அவங்கள வந்து நான் ரொம்ப பிடிக்கும், ஈவன் அவங்க வந்து கெட்டவர்களாக இருந்தாலும் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, அவங்களுக்காக நான் வந்து கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன். அதாவது எங்கிட்ட லாயலாக இருக்கும் அப்படின்னா நான் சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டிக்கிட்டு வாலாட்டிக்கிட்டு காலு கீழே இருந்தீங்க அப்படின்னா நீ நல்லவனா கெட்டவனெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, நான் அவங்களுக்கு வந்து கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த பாகிஸ்தான் அசீம் முனீர் போன்ற ஜோக்கர்ஸை இவங்க ஏன் வளர்ந்து இது பண்ணுறாங்க, இது பர்சனாலிட்டி ஓரியன்டாக இருக்குது. ஸோ 2 to 3 வாரம் இந்த போர் அப்படின்றது தொடரும். ட்ரம்ப் கூற்றுப்படி இன்னும் கடுமையான தாக்குதலை அவங்க ஈரான் மீது எடுக்க போகிறாங்க. ஸோ நம்மளுடைய ஏர்லியர் ப்ரெடிக்ஷன் ஏப்ரல் 6ஆம் தேதி கிளியர் கட்டாக வாட்ச் அவுட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல தான் இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது இருக்குது. இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.